ஹாய் ஹலோ சுகர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட எ ஐடல் ஹஸ்பண்ட் பார்ட் 14 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜங்குக் வந்து மிலிட்ரி போயிருப்பார். நீங்கள் அவர்கிட்ட எதுவுமே பேசியிருக்க மாட்டீங்க. வீட்டுக்கு திரும்பி வந்தால் அவரோட ப்ரெசன்ஸ் உங்கள் கூடவே இருக்க மாதிரி இருக்கும். எங்கே பார்த்தாலும் அவர் இருக்க மாதிரியே இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அங்கேவே வந்து உட்காந்து அழுதுருப்பீங்க. அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இப்போ அதிலேருந்தே கண்டினியூ பண்ணலாமா? ஜங்குக்கா ஜங்குக்கு ஐம் சாரி. நீங்கள் அவ்வளோ தூரம் என் கூட பேசுனீங்கல்ல, ஆனால் நான் ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட பேசலை. ஐம் சாரி ஜங்குக்கா. எனக்கு நீங்கள் போகிறது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு என்ன பேசணும்னு தெரியல. பேசினா உங்களை கட்டி பிடிச்சி போகாதீங்க ஜங்குக்கான்னு சொல்லிடுவேணும்னு பயமாக இருந்தது. அதான் நான் எதுவுமே பேசல. லவ் யூ ஜங்குக்கா. எனக்கு நீங்கள் வேணும். நான் உங்கள் மடியில் படுத்து அழுகணும் ஜங்குக்கா. நீங்கள் வேணும். எப்படி நீங்கள் உங்கள் ப்ரெசன்ஸ் இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறேன்? அதை நினைச்சாலே எனக்கு பைத்தியம் பிடிக்குது. நீங்கள் வேணும் ஜங்குக்கா. நான் எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. நான் கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஃபோன் பேசுவேன், அம்மா கூட பாப்பா கூட இருப்பேன், அப்படி இருக்கும். ஆனால் நீங்கள் அங்கே எவ்வளோ கஷ்டப்படணும். கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு வருமானு கூட தெரியாது. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. அங்கே அடி கூட படலாம்ல. எனக்கு பயமாக இருக்கு ஜங்குக்கா. நீங்கள் சேஃபாக இருப்பீங்களா? சேஃபாக தானே இருப்பீங்க. இல்லை, எனக்காக நீங்கள் எதையும் மறைச்சிட்டிங்கன்னா என்னால் அது தாங்கிக்கவே முடியாது. நான் எப்படி ஜங்குக்கா? எனக்கு இப்போவே அங்கே வந்து உங்களை என் கூடவே கூட்டிகிட்டு வந்துடணும் போல இருக்கு. என் ஜங்குக்காவை எனக்கே கொடுத்துருங்க, நீங்கள் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லணும் போல இருக்கு. ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்கள்ல, நம்ம கண்ட்ரிக்காக நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்னு. அதுக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன். ஆனால் என்னால் முடியல ஜங்குக்கா. என் மைண்டுக்கு புரியுது, ஆனால் என் மனசுக்கு புரிய மாட்டுது. ஒரு ஆர்மியாக எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அதை விட ஒரு ஒய்ஃபாக என்னால் முடியல. எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா? நீங்கள் ஏதாச்சும் சேட்டை பண்ணிகிட்டே இருப்பீங்கள்ல, கொஞ்ச நேரம் கூட நான் இல்லாமல் இருக்க மாட்டேங்க. பொம்மை என்னடி பண்ணுற, பொம்மை இங்கே வா, பொம்மை அதை பண்ணு, பொம்மை என் பொம்மை என் கூடவே இருப்பீங்க. என்ன சுற்றி வருவீங்கள்ல. இப்போ எப்படி ஜங்குக்கா இருக்க போகிறீங்க? நான் எப்படி நீங்கள் இல்லாமல் இருக்க போகிறேன்? எனக்கு இந்த 1.5 வருஷம் நரகத்தில் இருக்க மாதிரி தான் இருக்க போகுது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஜங்குக்கா. நீங்கள் வேணும். நீங்கள் எனக்கு இப்போவே வேணும் ஜங்குக்கா. பொம்மை ஜங்குக்கா வந்துட்டீங்களா ஜங்குக்கா அப்படின்னு பார்த்தா ஜங்குக்கு நின்றுட்டு இருக்க மாதிரியே இருக்குது. நீங்கள் ஓடி போய் ஹக் பண்ண பார்க்குறீங்க, பட் அது ஜஸ்ட் ஷேடோ மாதிரி தான் இருக்குது. ஜங்குக்கா எனக்கு வேணும் ஜங்குக்கா. நான் உங்களை இப்போவே பார்க்கணும். இல்லை நாளக்கூடாது ஜங்குக்கா அழகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, ஜங்குக்கா என் கூட தான் இருக்காங்க. ஆமாம், என் கூட தான் இருக்காங்க. இப்போ கூட அவங்க வாய்ஸ் கேட்டுச்சுல, அப்போ என் கூட இருக்க மாதிரி தானே அர்த்தம். ஆமாம், என் கூட தான் இருக்காங்க. நாளமாட்டேன் ஜங்குக்கா. நாளை தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. நாளமாட்டேன். நான் சிரிக்கிறேன். நாளமாட்டேன் ஜங்குக்கா. நீங்கள் என் கூட தான் இருக்கீங்க. ஆமாம், என் கூட தான் இருக்கீங்க. நான் அடிக்கடி வந்து உங்களை பார்ப்பேன்.
இந்த வீடு ஃபுல்லாக நீங்கள் என் கூட இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு பிளேஸும் உங்களை தான் ஞாபகப்படுத்தும். அழக்கூடாது. என் ஜங்குக்காவை நினச்சி நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும். அழக்கூடாது, அழக்கூடாது, நல்லாவே கூடாது. ஜங்குக்கா அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்காவோட ஃபோட்டோவை பார்த்து செம்மையாக அழுகிறீங்க. தென் அப்படியே வந்து அந்த இடத்துல வந்து படுத்து தூங்கிடுறீங்க. இப்போது நைட்டு ஒரு 8 o'clock இருக்கும். உங்கள் மொபைலுக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போ தான் நீங்கள் அந்த சவுண்டில் வேக்கப் ஆகுறீங்க. பார்த்தா உங்கள் அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அட்டன் பண்ணி, அம்மா என்னம்மா இது கால் பண்ணியிருக்க? ஏய் வாய்ஸ் என்னடி ஒரு மாதிரி இருக்கு? அழுதியாம்மா? இல்லைம்மா, தூங்கி எழுந்திரிச்சேனா அது அப்படி இருக்கு. ஏய் பொய் சொல்லாதடி. ஜங்குக்கா இன்னைக்கு தானே போனார். அதனால தானே அழுத? இல்லைம்மா, நாளெல்லாம் இல்லை. நான் ஏன் அழுக போகிறேன்? நாளெல்லாம் இல்லை. ஒரு போனதை நினச்சி நான் ப்ரௌடாக தானே ஃபீல் பண்ணணும். நான் அழுகலம்மா. வயன், உன் வாய்ஸை பார்த்தாலே எனக்கு தெரியுதுடி. நான் உன் அம்மா. என்கிட்டே போய் சொல்ல பார்க்குறியா நீ? எனக்கு புரியுதுமா. உன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஜங்குக்காவை உனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு புரியுது. அவர் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாது, எனக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்தே அவர் ஃபஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து அவரை பற்றி எவ்வளோ சொல்லியிருக்க, அவர் இல்லாமல் எவ்வளோ அழுதுருக்க, அது எல்லாமே எனக்கு தெரியுமா. நான் கூடவே இருந்து பார்த்துருக்கேன். என்கிட்டே போய் சொல்கிறியா ஓயன்? அம்மா, ஜங்குக்கா வேணும்மா, நான் அவரை பார்க்கணும்மா. ஓயன் இங்கே பாருமா, அழாத. அம்மாவுக்கு அழுக வரும்ல, அழக்கூடாது சரியா? அழாத. ஜங்குக்கா உன் கூடவே தான் இருப்பார் சரியா? அவர் உங்ககிட்ட சொல்லியிருக்காருல்ல, கண்டிப்பாக சொல்லிட்டு தான் போயிருப்பார். அவர் உன் கூடவே தான் இருப்பார், அவரோட வாய்ஸ் உனக்கு கேட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் போயிருப்பார். எனக்கு கண்டிப்பாக தெரியும். நீ அழுகலாம் கூடாது சரியா? ஆமாம், பேம் எங்கே? ஓ, அவன் தான் அங்கே ட்ரைனிங் சென்டர் போயிட்டான்ல. ஏன் ஒயன் அவனையும் ஏன் போய் விட்டீங்க? ஜங்குக்கா இல்லாத டைமில் அவன் கூட இருப்பான்ல, அது கொஞ்சம் உனக்கு கம்ஃபர்டிங்காக இருக்கும்ல. எதுக்கு அவனை போய் அங்கே விட்டீங்க? அது உன் மருமகன்கிட்ட தான் கேட்கணும். அவர் தான், அவர் போகும்போது பேமை பார்த்தா அவருக்கு கஷ்டமாக இருக்குமா? பேம் அழுகுவானா? அதனால் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டாரு. என்னை பற்றி யோசிக்கவே இல்லை. அவர் போனால் அவர் கூட சண்டை. இப்போ நான் மட்டும் தனியாக இருக்கேன் தெரியுமா? பேமும் என் கூட இல்லை. அடியே என்னடி நீ மாற்றி மாற்றி பேசிகிட்ருக்க? இப்போ தான் அவர் வேணும்னு சொல்லி அழுதுட்டு இருந்த, இப்போது அவர் கூட சண்டை, பேச மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்க. நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன் ஜங்குக்கா, ஏன் புருஷன், நான் அப்படி தான் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன? அம்மா உன் கதைக்கு நான் வரல. சரி சாப்பிட்டியா நீ? இல்லை. ஏன் சாப்பிடல? ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்க நீனு? போ, எதுனா குக் பண்ணி சாப்பிடு. ஓயன் சொல்லும்மா. வேணும்னா நாங்கள் வரட்டாடி? உன் கூடவே வந்து ஜங்குக்கா வர வர உன் கூடவே இருக்கட்டா? அப்போ அப்பாவை யார் பார்த்துப்பா? அவர் இருந்து பாருடி. அவருக்கு என்ன? அவர் நல்லா தானே இருக்காரு. அவர் இருந்து பாரு. பாப்பா இருக்கா, தங்கச்சி இருக்கா, அவர் கூட இருந்து பாரு. ஓகேவா? இல்லைம்மா, நீ அங்கே இரு, நான் என்னை பார்த்துப்பேன். என்ன, அவர் இல்லாமல் கொஞ்சம் அழுகுவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் சரியாகிடுவேன். நீ அங்கே இரு, என் அப்பா கூடவே இரு. ஓகேவா? நான் என்னை பார்த்துப்பேன். நிஜமாக தானே சொல்கிற? உன்னை நீ பார்த்துப்பல்லடி. நீ இப்படியே இருப்ப, கண்டிப்பாக நீ சாப்பிடவே மாட்ட. எனக்கு கண்டிப்பாக தெரியும்டி, நீ சும்மாவே சாப்பிடவே மாட்ட. இப்போது அவர் வேற போயிட்டாரு. அவர் இருந்தால் தான் நீ சாப்பிடுவியே, அவர் ஃபீட் பண்ணாதான் நீ சாப்பிடுவியே. இப்போ நீ எப்படி சாப்பிடுவ? அம்மா ஞாபகப்படுத்தாதம்மா, போம்மா. சரி சரி, நான் ஞாபகப்படுத்தலை. நீ கரெக்டாக சாப்பிடு. என்ன, ஜங்குக்காவும் கூடவே தான் இருக்காரு. எத்தனை நினச்சும் நீ அழுகக்கூடாது. உனக்கு எப்போல்லாம் ஒரு மாதிரி இருக்கோ அம்மா கால் பண்ணு. ஓகேவா?
அம்மா உனக்கு அடிக்கடி கால் பண்ணுறேன். அப்புறம் நீயும் ஜங்குக்காவும் நிறையா வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பீங்கள்ல, அதெல்லாம் பாரு, ஓகேவா? சரி. பாப்பா எங்க? பாப்பா இப்போ தான் சாப்பிட்டு தூங்குனா. அவள் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிகிட்டே இருந்தா, ஆனால் அவள் தூங்கிட்டா. சரி, நம்ம நாளைக்கு பேசலாம். நீ சாப்பிடு, என்ன சாப்பிடாமல் இருக்காத. அம்மா உனக்கு மெசேஜ் பண்ணுவேன், ஓகேவா? சரிம்மா, பாய். பாய், லவ் யூ. உடம்ப பார்த்துக்கோடி, கரெக்டாக சாப்பிடு, ஓகேவா? சரிம்மா. என்ன, எனக்கெல்லாம் லவ் யூ சொல்ல மாட்டியா? உன் ஜங்குக்காக்கு மட்டும் தான் சொல்லுவியாடி? எப்போவுமே எனக்கு ஒரு லவ் யூ கூட சொன்னதே இல்லைல்ல. ஏன் தான் இப்படி இருக்கியோ? உன்னெல்லாம் பெற்றதுக்கு. மா போதும்மா, லவ் யூ. போதுமா, வாங்க ஃபோனு. அது சாப்பிடு, ஓகேவா? அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறீங்க சாப்பிட்லாம் அப்படின்னு போனால் அவ்வளோதான், அங்கே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. பிகாஸ் எப்போவுமே ஜங்குக்கா தான் உங்களுக்கு வந்து குக் பண்ணி கொடுப்பாரு, அதோட ஃபீட் பண்ணியும் விடுவார். இப்போது நீங்கள் மட்டும் இந்த கிச்சனுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்ற போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் குக் பண்ணும் போதும் சரி, அவர் எதுனா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து போயிருக்கும் அந்த மூமெண்ட்ஸ்லாம். அதெல்லாம் நினச்சி உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே வந்து உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு டெரஸ் போகிறீங்க. இப்போது நீங்கள் டெரஸில் உட்காந்து ஸ்கை பார்த்துட்ருக்கீங்க. மூன் அவ்வளோ அழகாக இருக்குது. ஜங்குக் சொன்ன மாதிரியே அந்த மூன் ஃபுல்லாக ஜங்குக்கோட ஃபேஸ் தெரிகிற மாதிரியே இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த மூமெண்ட். ஜங்குக் உங்கள் கூட இருக்க மாதிரியே இருக்குது. அவரோட ப்ரெசன்ஸை அவ்வளோ நல்லா ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் அந்த மூனை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃபால் ஆகிட்டே இருக்கு. அவ்வளோ வார்மிங்காக இருக்குது. இவ்வளோ நேரம் ஜங்குக்கை மிஸ் பண்ணுற மாதிரி அழுதுருப்பீங்க. ஆனால் திஸ் டைம் ஜங்குக் உங்கள் கூடவே இருக்க மாதிரி இருக்குது. ஜங்குக் சொன்ன மாதிரி அவர் உங்கள் கூட தான் இருக்கார். அவரோட வாய்ஸ் உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்குது. நீங்கள் அது எல்லாத்தையுமே அப்படியே அமைதியாக எதுவுமே பேசாமல் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது உங்கள் மொபைலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வருது. பார்த்தா ஜங்குக் தான் மெசேஜ் பண்ணியிருப்பார். அதில் பொம்மை சாப்பிட்டியாடி அப்படின்ற ஒரே ஒரு மெசேஜ் தான். உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் அப்படியே ஃபால் ஆகிட்டே இருக்குது. பொம்மை என்னடி பண்ணிகிட்ருக்க? சாப்பிட்டியாடி? ஏன் நான் பண்ண மெசேஜ் கூட ஏன் ரிப்ளை பண்ணாமல் இருக்க? எனக்கு தெரியும், நீ இப்போ கூட அழுதுட்டு தானடி இருப்ப. என்ன நினச்சி நான் சாப்பிட்டேனா என்ன பண்ணிகிட்ருப்பேன்னு தானே நினச்சிட்ருப்ப. பொம்மை எனக்கு இங்கே எதுவுமே பிடிக்கலடி. இங்கே எல்லாமே புதுசாக இருக்குது. யார் யாரோ புதுசாக இருக்காங்கடி. உனக்கே தெரியும்ல நான் எவ்வளோ இன்ட்ரோவர்ட்னு. இங்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. ஓகே தான், பட் நான் எப்படி இங்கே இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. ஹியூங்ஸ் கூட இருந்துட்டு உன் கூடவே இருந்துட்டு இப்போது இந்த இடம் எல்லாமே புதுசாக இருக்குடி. ஜிம்மன் ஹியூங் என் கூட தான் இருக்கார். ஆனாலும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. நம்ம ஹியூங்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த டேஸ் எனக்கு எப்படி போக போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரியும் ஒயன், நீயும் என்ன மாதிரி நான் சொன்ன மாதிரியே மூன் பார்த்துட்ருப்பல்லடி. இப்போ கூட டெரஸில் தானே உட்காந்துருக்க. நான் உன் கூடவே இருக்க மாதிரி நீ ஃபீல் பண்ணிகிட்ருப்பல்லடி. அதே மாதிரி தான் உனக்கு நான் எப்படி சொன்னணும் அதே மாதிரி தாண்டி எனக்கும் ஃபீல் ஆகுது. அந்த மூன் பார்க்கும்போது எனக்கு நீ தெரியறடி, என் கூடவே இருக்கிற மாதிரியே இருக்கு. நான் உன்னை என்றைக்குமே மிஸ் பண்ணிட மாட்டேன் ஓயன், மிஸ் பண்ண மாட்டேன். என் கூடவே தான் இருக்க. ஐ லவ் யூ பொம்மை, ஐ லவ் யூ அப்படின்னு ஜங்குக் இந்த சைடு இருந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே ஒரு 2 ஃப்ரேம். ஸோ உங்களோட வீக் டேஸ் வந்து இதே மாதிரி தான் போகுது. நீங்கள் ஜங்குக்கை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. சேம் டைம் நீங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் அவரை மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டரில் ஸோ அது ரிலேட்டடான ஒர்க்லாம் வந்துட்டு நீங்கள் வீட்டிலேருந்தே பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. உங்களை எப்போவுமே நீங்கள் வந்து பிஸியாகவே வந்து வச்சுருக்கீங்க. தென் ஜேகே சொன்ன மாதிரியே எஃப்எஃப்லாம் வந்து நிறையா கேட்பீங்க, ரீட் பண்ணுவீங்க. ஒரு சில எஃப்எஃப்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டாக்ஸிக்காக இருக்கும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு என் ஜேகே அந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு ஹாப்பியான மூமெண்ட்ஸ்
அந்த ஃபீல் குட்டாக இருக்கிறது மட்டும் ரீட் பண்ணிவிட்டு விட்டுருவீங்க. தென் அதே மாதிரி பேமையும் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க. ஜங்குக் சொன்ன மாதிரியே பேம்காக இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஆர்மிஸ் எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ஜங்குக் வந்து திரும்ப வந்துட்டார் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் ஸ்டோரிஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க. தென் சேம் டைம் உங்களே வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாங்க. நீங்கள் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்துருப்பீங்க. அதில் எல்லாமே உங்கள் 2 பேரோடது மட்டும் இல்லாமல் பேமோடது மட்டுமே வந்து போட்டுட்டு நிறையா வந்து ஹாப்பினஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பீங்க. இப்போது ஒன் ஃபைன் டே நீங்கள் மிலிட்ரி ஆஃபீஸ்க்கு வெளியில் நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கா, ஃபைனலி 1 மந்த் கழிச்சு நான் உங்களை பார்க்க போகிறேன். எனக்கு இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜங்குக்கா. இவ்வளோ டேஸ் நான் உங்களை பார்க்காம இருந்ததே இல்லை. நான் இந்தியாவில் இருக்கும்போது கூட உங்களை டெய்லி நான் பார்த்துருவேன். உங்களோட ப்ரெசன்ஸ் என் கூடவே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இவ்வளோ டேஸ் இவ்வளோ இயர்ஸ் என் கூடவே நீங்கள் என் ஜங்குக்காவாக இருந்துட்டு இப்போது இவ்வளோ தூரம் பிரிஞ்சிருக்கீங்க. ஒரே கண்ட்ரியில் இருந்தும் நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? உங்கள் ஆஃபீஸில் ரொம்ப தான் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. மிலிட்ரி ஆஃபீஸ்னால் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமா? 11 o'clock தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. கேட்டேன். எப்போலேருந்து வெயிட் பண்ணுறது தெரியுமா? மார்னிங் 7 o'clockலேருந்து இங்கே தான் நின்றுட்டுருக்கேன். ஓப்பன் பண்ணவே மாட்டுறாங்க. இன்னும் 11 o'clock-ஆக 10 minutes இருக்குது. அது எனக்கு 10 years மாதிரி இருக்குது ஜங்குக்கா. எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க? நான் பார்த்தோன்னே அதை கண்டிப்பாக ஹக் பண்ணி நான் அழுவேன். யார் இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஜங்குக்காவை ஹக் பண்ணி ஜங்குக்கா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி நான் அழுவேன். ஆமாம், ஓயன் பயப்பட மாட்டா, யாருக்காகவும் பயப்பட மாட்டா. நான் கட்டி பிடிச்சி நான் அழுவேன். கேட்டு ஓப்பன் பண்ண சொல்லுங்க ஜங்குக்கா அப்படின்னு ஜேகேயோட ஃபோட்டோ பார்த்து புலம்பிகிட்ருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் 10 minutes கேட்டும் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பிளேஸே அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு செம்ம பயம். நீங்கள் மட்டும்தான் வந்திருப்பீங்க, வேறு யாரும் கூட வந்திருக்க மாட்டாங்க. அதனாலே உள்ளே போக பயமாக இருக்குது. ஒரு ஆளையும் பார்க்கும்போது அவ்வளோ பயமாக இருக்குது. நீங்கள் பயந்துகிட்டே வந்து உள்ளே போகிறீங்க. ஜங்குக்காவுக்கு பிடிச்ச மாதிரியே சாரீ வியர் பண்ணிவிட்டு அப்படியே இந்தியன் ஸ்டைலில் போகிறீங்க. தலையிலலாம் பூ வச்சுட்டு ஜிமிக்கி தென் குட்டி செயின் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு போகிறீங்க. நீங்கள் அப்படியே மெதுவாக சைலண்ட்டாக போகிறீங்க. அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் அப்படியே ரிலேட்டிவ்லாம் வந்து பார்க்குறதுக்காக ஒரு பிளேஸ் வந்து தனியாக இருக்கும், கார்டன் மாதிரி கொஞ்சம் ப்ரைவேட்டாக தான் இருக்கும். அங்கே போயிட்டு வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஜங்குக் சைடு அவர்னால் சுத்தமாக முடியல. உங்களை எப்படா பார்ப்போன்ற மாதிரி இருக்குது. அவருக்கு ஆல்ரெடி தெரியும் நீங்கள் இன்றைக்கி தான் வருவீங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அங்கே மிலிட்ரி ஆஃபீஸில் சொன்ன உடனேலாம் விட மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுருப்பாங்க, அந்த டைமிங்கில் தான் விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜங்குக் அந்த டைம் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. இங்கே ஜிம்மினுக்கும் வந்து தெரியும், அவருக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்களை பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. இங்கே நீங்கள் கார்டனில் நின்று சர்வீஸ் சென்டரை வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஒரு பர்சனாக வந்து வந்துட்டுருக்காங்க. அதெல்லாம் ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஒரு பர்சனாக வந்துட்டு அவங்கவுங்க ரிலேட்டிவ் கிட்டே போயிட்டு அவ்வளோ ஹாப்பியாக வந்து பேசிகிட்ருக்காங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, ஜங்குக் எப்போ வருவார் அப்படின்ற மாதிரி. அப்போது தூரத்தில் ஜங்குக் நடந்து வர்றாரு. உங்களுக்கு அவ்வளோதான், உங்கள் விஷன் எல்லாம் அப்படியே பிளர் ஆகுது. நீங்கள் அப்படியே ஐ பிளிங்க் பண்ணாமல் ஜங்குக்காவே பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் அப்படியே வேகமாக உங்ககிட்ட நடந்து வந்துட்டுருக்காரு. சேம் நீங்களும் அவர்கிட்ட போய்கிட்டே இருக்கீங்க. உங்களால் நடக்கக்கூட முடியல, இந்த மாதிரி உடம்பெல்லாம் அப்படியே ஷேக் ஆகுது. சேம் ஜங்குக்காக்கும் தான். அவரால் டியர்ஸ் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. வேகமாக உங்ககிட்ட வராரு. ஜங்குக்கா, பொம்மை அப்படின்னு 2 பேருமே பக்கத்தில் போயிட்டுருக்கீங்க. ஜங்குக் அவர் ஹேண்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறாரு, லைக் ஹக் பண்ணுற மாதிரி. நீங்கள் வேகமாக ஜங்குக்கு கிட்டே போயிட்டு ஹக் பண்ணலான்னு போகிறீங்க. அப்போது ஜங்குக், ஜங்குக்கா, அம்மா, ஜங்குக்கா எதுக்குப்பா என்ன அடிச்சிங்க? பின்ன உன்னை அடிக்காமல் கொஞ்சம் வாங்கலாடி. நான் என்ன பண்ணேன்? உங்களை 1 month கழிச்சு பார்க்க வந்திருக்கேன், இப்படி அடிக்கிறீங்களே. வலிக்குது ஜங்குக்கா. நல்லா வலிக்கட்டும்டி.
உனக்கு எவ்வளோ கால் எவ்வளோ மெசேஜ் பண்ணுறேன் ஒன்றுத்துக்காச்சும் ரிப்ளை பண்ணுறியாடி நீனு அவ்வளோ திமிரா உனக்கு? இல்லை திமிரான்னு கேட்குறேன். ரிப்ளை பண்ணா என்னடி உனக்கு? வீட்டில் நல்லா தின்னுட்டு தூங்க தானே செய்கிற. ஒரு மெசேஜ் பண்ணா என்னடி உனக்கு? என்ன பண்ணுறீங்க ஜங்குக்கா? சாப்பிட்டீங்களா? கேட்கலாம்ல. ஒன்றுமே கேட்கல. ஐயோம்மா இந்த ஜங்குக்கா அது பேசாதடி, எதுவுமே பேசாத. உன்னை அப்படியே அடிச்சுப்பிடுவேன் பார்த்துக்கோ. ஜங்குக்கா என்னை பார்த்தவங்களுக்கு பாவமா இல்லையா? கொஞ்சம் கூட பாவமாகவே இல்லை. நான் தாண்டி பாவம். உன் மெசேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்ல, நான் தான் பாவம். ஏன்டி ஒன்று பண்ணால் என்னடி குறைஞ்சா போயிடுவேன் நின்று? சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டேன் என்னடி உனக்கு? நான் கேட்கலான் தான் இருந்தேன். பட் கேட்டால் எனக்கு அழுக வந்துடுமோன்னு தோணுச்சு. அதுதான். ஓ, மேடம் அழுதுருவீங்கன்னு ஒரு மெசேஜ் கூட பண்ணாமல் இருந்திருக்க, அப்படி தானே? சாரி ஜங்குக்கா, அது எனக்கு பண்ண வரல. எனக்கு நான் ஒரு மாதிரியாகவே இருந்துட்டேன்னா, அதான் மண்டகோளாராகி அப்படி பண்ணிட்டேன். சாரி ஜங்குக்கா, சாரி, என்னை மன்னிச்சிருங்க. ஏதோ போ, அந்த மூஞ்சை வச்சுட்டு அப்படியே வந்து க்யூட்டாக பண்ணுவான். சரி சாரி. என்ன ரொம்ப வலிக்குதா? ரொம்ப வலிக்குது ஜங்குக்கா. சரி சரி சாரி. நான் வேணும்னா வேறு மாதிரி சரி பண்ணட்டா? இல்லை இல்லை, எனக்கு இதுவே போதும். வலி சரியாக போச்சு. சரி வா. ஆமாம் ஜங்குக்கா, ஜிம்முன்னு எங்க? அப்புறம் எங்க ரொம்ப நேரமாக ஆளே காணும், நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க? அது நான் தான் கொஞ்சம் லேட்டாக வர சொன்னேன். எதுக்கு? இல்லை, அவர் முன்னாடி நான் ஒன்று அடித்தா அவர் என்னை திட்டுவார், அதுக்காக தான். ஓ இருங்க, அவர் வந்ததுக்கப்புறம் நான் உங்களை சொல்லி கொடுப்பேன். என் தலையிலே அவர் நொட்டிட்டாருன்னு. சொல்லிக்கோ, எனக்கு என்ன? நானும் சொல்லுவேன்டி. நீ ஒரு ரிப்ளை கூட பண்ணலன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஜிம்மின் ஹியோங் எனக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவார். ஓ இல்லை, அவர் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். வரட்டும், நான் சொல்லி கொடுப்பேன். பார்க்கலாம். சரி வா, எனக்காக என்னடி வாங்கிட்டு வந்த? சொல்கிறேன் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று காட்டணும். என்ன காட்டணும்? எப்படி காட்ட போகிற? நீங்கள் வாங்க சொல்கிறேன். ஸோ 2 பேரும் ஒரு பிளேஸில் போய் உட்காருங்க. பொம்மை, சொல்கிறீ, என்னடி காட்ட போகிற எனக்கு? எதுவும் என் நேம் எதுவும் டாட்டூ போட்டிருக்கியாடி? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் போட்டால் எனக்கு செம்மையாக வலிக்கும். நான்லாம் போட மாட்டேன். அடி பாவி, நீலாம் ஒரு பொண்டாட்டியாடி? புருஷன் பேரை பச்சை குத்துறதுல உனக்கு வலிக்க போதாடி? இல்லை, நான் ரொம்ப சென்சிட்டிவ் தெரியுமா? நானும் குத்த மாட்டேன். நான் தான் உங்களை ஹார்ட்டுக்குள்ளே வச்சுருக்கேனே. நல்லா பேசு. ஒரு நாள் இரு, உன்னை தூக்கிட்டு போயிட்டு டாட்டு குத்திட்டு வரேன். இரு, பார்க்கலாம். எனக்கு டாட்டு குத்துறதுனாலே சுத்தமாக பிடிக்காது தெரியுமா? அப்போ நான் குத்திருக்கிறது கூட உனக்கு பிடிக்கலையாடி? நான் வேற கையெல்லாம் குத்தி வச்சுருக்கேனே, உனக்கு பிடிக்கலையா பொம்மை? அப்படி இல்லை ஜங்குக்கா, எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு டாட்டூனாலே பொதுவாகவே பிடிக்காது. ஆனால் நீங்கள் குத்தியிருக்கீங்கள்ல, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? நிஜமாவா? எனக்காக ஒன்றும் சொல்லலையே. நிஜமாக சொல்கிறேன், எனக்கு டாட்டூ குத்தினாலே பிடிக்காது தான். ஆனால் உங்களை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் டாட்டூவில், அதுவும் சின்ன வயசில் நீங்கள் டாட்டூவே குத்தவே மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போது கை ஃபுல்லாக குத்திகிட்ருக்கீங்க. உங்களுக்கு அது ரொம்ப அழகாக இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப அழகாக இருக்கும், அதனால தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக நான் டாட்டூ குத்திக்க மாட்டேன். ஏன் குத்திக்க மாட்டேன்? அது எனக்கு வலிக்கும் இல்லை, நான் குத்திக்க மாட்டேன். எப்போவுமே ஒரு டாட்டூ கூட இருக்காது என் உடம்புல. ஓ அப்படியா? அப்போது வேறு எதுனா இருக்குமாடி? வேற என்ன? அதாண்டி பர்பிள் மார்க் மட்டும்தான் இருக்குமா? ஜங்குக்கா, இது என்ன பிளேஸ்? நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இங்கே வந்த கூட நீங்கள் திருந்தவே இல்லையா? நான் ஏன் திருந்தணும்? நான் கரெக்டாக தாண்டி இருக்கேன். உங்ககிட்ட நான் எப்போவுமே இப்படி தான் இருப்பேன். நீ என் பொண்டாட்டி, நீ என் பொம்மை, அப்படி தானே இருக்கணும். அது தாண்டி ஒரு புருஷனுக்கு அழகு. ஆமாம், ரொம்ப அழகு தான். சரி, உங்ககிட்ட ஒன்று காட்டுறேன்னு சொன்னல, அதை நீங்களே பார்க்குறீங்களா? என்ன சிரிப்பெலாம் ஒரு மார்க்கமாக இருக்குது. என்னடி, என்ன காட்ட போகிற? அது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன்.
ஆ சரி காட்டு அப்படின்னு உங்கள் மொபைலில் இருந்து ஜங்குக்கு ஒரு எம்வி காட்டுறீங்க. அது தயாங்கும் ஐயுவும் வந்துட்டு ஒரு எம்வி பண்ணியிருப்பாங்கல்ல, அதுதான் வந்துட்டு காட்டுறீங்க. அதை பார்த்தோன்னே ஜங்குக்கு ஃபேஸ் எல்லாம் அப்படியே மாறுது. பிகாஸ் அவருக்கு பிடிச்ச 2 பேருமே அதில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அதில் மேரேஜ் பண்ணுற சீக்வன்ஸ்லாம் வர்ற மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அவரால் சுத்தமாக தாங்க முடியல. உங்களுக்கா அவர் ரியாக்ஷன் பார்த்துட்டு சரி சிரிப்பு. இது ஜங்குக்கா நல்லா இருக்கா ஜங்குக்கா? பாருங்க உங்கள் ஐயோக்காவும் உங்கள் தயாங்கியும் எவ்வளோ அழகாக ஆக்ட் பண்ணியிருக்காங்கல்ல. அழகாக இருக்காங்கல்ல ஜங்குக்கா? நல்லா பாருங்க. அங்கே பாருங்க அந்த அந்த சீன். வாவ், 2 பேரும் எவ்வளோ அழகாக ஃபோட்டோ எடுக்கிறாங்கல்ல. ஜங்குக்கா சூப்பராக இருக்குல்ல. சிரிக்காதடி, எனக்கு வெறி ஆகுதி, சிரிக்காத. சரி, நான் சிரிக்கலை, நீங்கள் பாருங்கள். ஜங்குக்கா அங்கே பாருங்க, 2 பேரும் கை பிடிச்சிட்டே இருக்காங்க. அதுவும் ஐயோ அக்கா தயாங்கு ஊட்டிலாம் விடுறாங்க. வாவ் ஜங்குக்கா, இவங்க 2 பேர் கெமிஸ்ட்ரியும் சூப்பராக இருக்குல்ல. பாவா மிலிட்ரியிலேருந்து வந்ததுக்கப்புறம் நானே அவர்கிட்ட பேசுவேன். நீங்கள் ஐயோக்கா கிட்ட. ஓ, ஐயோக்கா தான் ஆல்ரெடி கமிட் ஆகிட்டாங்கல்ல. சே, அவங்க மட்டும் கமிட் ஆகாமல் இருந்திருந்தா நான் கண்டிப்பாக தயாங் பாபாவுக்கு தான் பேசி முடிச்சிருப்பேன் தெரியுமா. வாவ், 2 பேரும் அழகாக இருக்காங்க ஜங்குக்கா. பொம்மா வேணாண்டி, எனக்கு வேணும் ஜங்குக்கா. அவங்க பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கல்ல. உங்கள் ஐயோக்கா பாருங்களேன், அவ்வளோ சிரிப்பு தயாங் கூட இருக்கும் போது. வாவ் அப்படின்னு நீங்கள் ரொம்ப வெறுப்பேற்றிட்ருக்கீங்க. ஜங்குக்காக்கா ஹார்ட்டெல்லாம் வெடிக்குது, அவனால் சுத்தமாக முடியல. ஏன்னா 2 பேருமே அவங்களுக்கு பிடிச்சவங்கனால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவ்வளோ ஜெலஸ் ஆகுது. அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே முறைச்சிட்டே இருக்கார் உங்களை பார்த்து. உங்களுக்கா சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. போடி, நான் போகிறேன். சரி நான் சிரிக்கலை. சரி சாரி, நான் சிரிக்கலை. சரி சிரிக்கலை ஜங்குக்கா, சிரிங்க. எப்படி சிரிக்க முடியும்? பாரு உங்கள் 2 பேரையும். சரி விடுங்க ஜங்குக்கா, இது ஜஸ்ட்டு எம்வி தானே. ஜஸ்ட்டு ஆக்டிங் ஜங்குக்கா. எப்போவுமே உங்கள் தயாங்கியும் உங்கள் கூட தான் இருப்பார். அதே மாதிரி உங்கள் க்ரஷ் எப்போவுமே அதே மாதிரி தான் இருப்பாங்க, சரியா? இருந்தாலும் ஐயோக்கா ஏன்டி ஒரு தாட்டி கூட என் கூட நடிக்கவே இல்லை. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா. தயாங்கியும் அதுக்கப்புறம் யோங்கி ஹோசக்கியும் அவங்க கூடலாம் ஷோ பண்ணிடுவாங்க தெரியுமா. என் கூட ஒன்று கூட பண்ணவே இல்லடி. எனக்கு கஷ்டமாக இருக்குடி, எனக்கு ரொம்ப வருத்தம். ஓ, ரொம்ப வருத்தமாக இருக்கோ சாருக்கு? இல்லடி, இருந்தாலும் என் க்ரஷ் இல்லை. என் கூட ஒரு ஷோவாச்சும் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்காதா சொல்லு. இருக்கும் தான், நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்க உங்கள் கூட அட்லீஸ்ட் ஒரு ஷோவாச்சும் நடிச்சிட்டு போவாங்க. என்ன மேடம் ரொம்ப இழுக்கிறீங்க? நடி ஜெலஸ் ஆகுதா? எனக்கு ஏன் ஜெலஸ் ஆக போகுது? அவங்க தான் ஆல்ரெடி கமிட் ஆகிட்டாங்களே. எனக்குலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதோட சாருக்கு கல்யாணமே ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்குல்ல? ஆமாம்ல, அதை வேற ஞாபகப்படுத்துகிற. ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. என்ன சொன்னீங்க? இல்லடி, சும்மா சொன்னேன். சரி, நான் போயிட்டு ஜிமின்க்கு உங்களை கூட்டிகிட்டு வரட்டா? சரி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு ஜங்குக்கு வந்து ஜிமினை கூட்டிகிட்டு வராரு. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை போயிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரும் சேம் உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிமின் எப்படி இருக்கீங்க? ஜிமின், உங்கள் உடம்புலாம் ஏன் எப்படி இருக்குது? உங்கள் ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது. கரெக்டாக நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லையா ஜிமின்? நீங்கள் எப்போவுமே சாப்பிடவே மாட்டீங்க. ஐயோ, ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது ஜிமின், கண்ணெல்லாம் உள்ளே போயிருக்கு. நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்றீங்களா இல்லையா? அடியே போதுண்டி, நிப்பாட்டு. ஏன்டி என்கிட்ட ஒரு வார்த்தை இந்த மாதிரி கேட்டியாடி? ஜிமின்சி வந்ததுக்கப்புறம் அவர்கிட்டே நான் கேட்குறியா நீನು? நான் பாவமா இல்லையாடி? ஜங்குக்கா என்னடா, உனக்கு பொசசிவ்னஸ் ஆகுதா? என் ஒயன் என்கிட்ட தான்டா கேட்பா. பாத்தியா என் மேலே எவ்வளோ பாசம் பாத்தியா? வந்தோடனே என்னை கட்டி பிடிச்சி சாப்பிட்டீங்களா, மூஞ்சி நல்லால உடம்பு நல்லாலன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கிற பத்தியா? அதுதான் என் ஒயன். ஒயன் நான் நல்லா தான் இருக்கேன். பார்த்தியா நான் அப்படியே ராஜா மாதிரி இருக்கேனா? பாரு என் உடம்புலாம் பார்த்தியா, நல்லா ஸ்ட்ராங்காகிடுச்சு. மசில்ஸ்லாம் பாரு, இங்கே பாரு.
முன்னாடி ஒரு மாதிரி நோஞ்சா மாதிரி இருப்பேன், இப்போ பார்த்தியா நல்லா ராஜா மாதிரி இருக்கேன். நல்லா சாப்பிட்றேன், நான் நிறையா ஃபுட்டு கொடுக்குறாங்க, நிறையா ஒர்க் பார்க்குறேன். அங்கே இருந்ததை விட இங்கே நிறையா பார்க்குறேன். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கேன் தெரியுமா? பட் இருந்தாலும் நீங்கள் அடிக்கடி சிக்காகுவீங்க. உங்கள் உடம்ப கரெக்டாக பார்த்துக்கணும், ஓகேவா? நீ சொல்லிட்டல்ல, கரெக்டாக நான் பார்த்துப்பேன், ஓகேவா? சரி, ஒருத்தனுக்கு ரொம்ப நேரமாக வயிற்றுச்சல் தாங்க முடியல, அப்படியே வயிறெல்லாம் புகையுது, இங்கே வருது எனக்கு கூட. வா, நம்ம போய் பேசலாமா அவங்கிட்ட? சரி. ஜங்குக்கா, யாரும் என் கூட பேச வேண்டாம், நான் யாரு கூட பேசுகிறதா இல்லை. ஜங்குக்கா சரங்கே, அப்பா மைகிட்டாடா, வாடி பொம்மை போகலாம். அப்படின்னு 3 பேரும் ஒரு பிளேஸில் போய் உட்காந்து ஜாலியாக பேசுகிறீங்க. தென் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வந்து பேசி முடிச்சுட்டு ஜங்குக்கா கிட்ட எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஐஜியில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. ஆர்மிஸ் எல்லாருமே எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. தென் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டு மற்ற 5 பேரையும் பார்க்க போகிறீங்க. அங்கே போனால் அங்கேயே நீங்கள் செம்ம அழுக. அவங்க 5 பேரையும் பார்த்துட்டு தயோங், நம்ஜூன் ஒரு பிளேஸில் இருக்காங்க, யூங்கி ஒரு பிளேஸில் இருக்காங்க, ஜின்னும் ஜேஹப்பும் ஒரு பிளேஸில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டேவே உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபில்ஃபில்லாக ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். ரொம்ப டேஸ் கழித்து நீங்கள் எல்லாருமே ஒரே இடத்துல இருந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க நீங்கள். ஸோ அந்த டே அப்படியே வந்து எண்ட் ஆகுது. ஸோ உங்கள் டேஸ் வந்து இதே மாதிரி தான் பாஸ் ஆகுது. வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் போயிட்டு நீங்கள் போய் எல்லாருமே பார்த்துட்டு வந்துடுவீங்க. தென் ஃபைனலி ஜின்னும் வந்துட்டு அவரோட மிலிட்ரி சர்வீஸ் எல்லாத்தையுமே வந்து முடிச்சுட்டு வந்திருப்பார். நம்ம மெம்பர்ஸ் 7 பேருமே வந்து எகெயின் ஒன்றா பார்த்துருப்பாங்க. அவ்வளோ ஒரு மாதிரி ப்ளிஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அந்த டே தான் ஜங்குக்கு அடிபட்டு கையில் ஸ்கேர்ஸ் இருந்திருக்கும். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு செம்ம அழுக. ஜங்குக்கோட கை பிடிச்சி அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. ஜங்குக் அண்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆர்மி லைஃப்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்கள் டேஸ் வந்து இதே மாதிரி தான் போயிட்டே இருக்குது. ஜின் வந்துட்டு மிலிட்ரியிலேருந்து வந்துட்டனால நீங்களும் அவர் வந்து ஒன்றா தான் இருப்பீங்க. எங்கே போகிறா இருந்தாலும் அவர் உங்களை வந்து கூட்டிகிட்டு போவார். நிறையா ஷோஸ்லாம் பண்ணுவார். அந்த பிளேஸ் எல்லாத்துக்குமே உங்களையும் கூட்டிகிட்டு போவார். பிகாஸ் நீங்கள் எப்போவுமே தனியாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றனால அவர் எப்போவுமே உங்களுக்கு கூடவே வச்சுப்பார். நீங்களும் நிறையா பிளேஸ்க்கு வந்து அவர் கூட போவீங்க. தென் நிறையா ரன் எபிசோட் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் கூட உட்காந்தே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்கள் டேஸ் வந்து இதே மாதிரி தான் போயிட்டே இருக்குது. இப்போது செப்டம்பர் 1 மார்னிங் ஒரு 12 o'clock இருக்கும். ஜங்குக்கா, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டேங்க. எல்லா பர்த்டேவுமே என் கூடவே இருப்பீங்கள்ல. போன பர்த்டேலாம் ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணோம். ஆனால் இப்போது நீங்கள் என் கூட இல்லை, ஃபுல் பக்கத்தில் இருந்தோம், பார்க்க முடியாத தூரத்தில் இருக்கோம்ல. ஹாப்பி பர்த்டே ஜங்குக்கா. என்னால் உங்களை இன்னைக்கு பார்க்க கூட முடியாதுல்ல. உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் இருக்குன்னு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கா. உங்கள் பர்த்டே அன்னைக்கு கூட உங்களை என்னால் பார்க்க முடியல. உங்களை இப்போவே ஹக் பண்ணிக்கணும் போல இருக்கு. உங்களுக்கு பனானா மில்க் ஷேக்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, அதெல்லாம் பண்ணி கொடுத்து உங்களை ஹாப்பியாக சிரிக்க வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் இந்த இயர் என்னால் முடியல. சாரி. நீங்கள் எப்போ வருவீங்கன்னு இருக்கு ஜங்குக்கா. உங்களை பார்க்கணுன்னு. சீக்கிரம் வந்துடுவீங்கள்ல. நெக்ஸ்ட் இயர் நீங்கள் கண்டிப்பாக என் கூட இருப்பீங்க, எனக்கு அது தெரியும். அந்த டே சீக்கிரமாக எப்போ வரும்னு இருக்கு. வேகமாக வந்துடுங்க, வேகமாக வந்துடுங்க ஜங்குக்கா என்கிட்ட. அப்படின்னு ஃபோட்டோ பார்த்து பேசிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் மொபைலுக்கு ஒரு கால் வருது. ஜங்குக் தான். ஜங்குக்கா, ஜங்குக்கா, ஏய் பொம்மை, என்னடி அழுதுட்ருக்க போல? எங்கடி அவன் விஷயம் எங்கடி? ஹாப்பி பர்த்டே ஜங்குக்கா. தேங்க்யூடி. ஆமாம், எதுக்கு மூக்கொழிக்கிட்டு இருக்க நீன்னு? ஹாப்பியாக சொல்கிறீ, சிரிச்சுட்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே. அது சரி, எனக்காக என்ன செஞ்சு வச்சுருக்க? காட்டு. அது உங்களுக்கு டோனட் பிடிக்கும்ல, அதை செஞ்சு வச்சுருக்கேன். எது டோனட்டா? ஐயோயோ, என்னால் சாப்பிட முடியாதே. சரி, எங்கே
காட்டு, நான் பார்த்தாச்சும் அப்படியே வயிறு ரம்பிக்கிறேன். காட்டுறி. இதோ. பார்க்கவே செம்மையாக இருக்குடி. நான் வேணும்னா பெர்மிஷன் கேட்டு வரட்டா? வந்து சாப்பிட்டு மட்டும் வந்துடுறேன்டி. இல்லை, நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. நீங்கள் அங்கேயே இருங்க. நீங்கள் வந்துட்டதுக்கப்புறம் நான் நிறையா செஞ்சு தரேன், ஓகேவா? எப்போடி? சரி, இது மட்டும்தான் என் கிஃப்டாடி. வேறு எதுவும் இல்லையா? வேறு சங்குக்கா, அது என்னடி என்ன இழுக்கிற? வேறு எதுவும் இல்லையா? எனக்காக எதுவும் செய்யலையாடி? இல்லை, ஒன்று செஞ்சுருக்கேன். ஆனால் என்னடி சொல்லு, என்ன செஞ்சுருக்க? அது கண்ணை மூடுறீங்களா? என் பொண்டாட்டி என்ன செய்ய போகிறான்னு தெரிலையே. சரி, கண்ணை மூடிட்டேன். இப்போ திறக்கட்டாடி? இல்லை, கொஞ்ச நேரம். எவ்வளோ நேரம்டி? சரி, ஓகே. சங்குக்கா, சொல்றி, இப்போ திறக்கவா? திறங்க. என்ன பொம்மை சங்குக்கா அழகா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பொம்மை என்னடி பண்ணி வச்சிருக்க? ஏன் நல்லா இல்லையா? உங்களுக்கு பிடிக்கலையா சங்குக்கா? பொம்மை, இப்போ நீ மட்டும் என் கூட இருந்தேன்னா வச்சுக்கேன். ஏன்டி இப்படி பண்ணி வச்சுருக்க? இதில் என்ன இருக்கு? உங்களுக்கு பிடிக்கும்ல, அதான். ஆனால் உனக்கு பிடிக்காதுல்லடி, அப்புறம் ஏன்டி பண்ண? உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாமே எனக்கு பிடிக்கும் சங்குக்கா. நீங்கள் சொல்லுங்கள், நல்லா இருக்குல்ல? அதுவும் என் பேர் பக்கத்தில் உங்கள் பேர் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பொம்மை, நீ இப்போ மட்டும் என் கூட இருந்தேன்னா வச்சுக்கேன், உனக்கு கட்டி பிடிச்சி அழுதுருப்பேன்டி. ஃபோன்லேருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல. ஐ லவ் யூ டி. ஏன்டி இப்படி பண்ணுற? உனக்கு எவ்வளோ பெயினாக இருந்திருக்கும்ல. லாஸ்ட் டைம் கூட எனக்கு டேட்டு பிடிக்காது, போட மாட்டேன் தானடி சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஏன்டி போட்ட? உனக்கு பெயினாக இருந்திருக்கும்லடி. நான் உன் கூட இருந்தவாச்சும் என்னை ஹக் பண்ணி இருந்திருப்பல்ல. இப்போ ஏன்டி, ஏன் இதை மாதிரி பண்ண? சங்குக்கா, அதெல்லாம் இல்லை. எனக்கு குத்திக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு தெரியுமா? நீங்கள் என் கூடவே இருக்கிற மாதிரி. அதுவும் உங்கள் பேர் பக்கத்தில் என் பேர் போடும்போது எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா? அதை விட அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் நான். பொம்மை சிண்டு நல்லா இருக்குல்ல? இது எப்போவுமே என் செஸ்ட் பக்கத்துலேயே இருக்கும். டெய்லி நான் அதை கண்ணாடியில் பார்ப்பேன் தெரியுமா? நீங்கள் வர்ற வரையும் நான் அதே தான் பார்த்துட்டே இருப்பேன். நீங்கள் எப்போ வருவீங்க ஜங்குக்கா? சீக்கிரம் வாங்க. நான் நேரில் காட்டுறேன். நேரில் மட்டும் இருந்தேன்னா வச்சுக்கேன், அவ்வளோதான்டி, நடக்கிறதே வேறையாக இருந்திருக்கும். ஏன், என்ன பண்ணியிருப்பீங்க? அழுதுருப்பீங்களா? அழுதுருக்கலாம் மாட்டேன். அங்கே பெயினாக இருந்திருக்கும்ல, அப்படியே உனக்கு உம்மா கொடுத்து சரி பண்ணியிருப்பேன். சங்குக்கா, டவர் இல்லை, நான் வேணா வச்சிருட்டா? போயிடாதடி, சும்மா சொன்னேன்டி. ஆனால் உன போயிடுவா. உனெல்லாம் வச்சுட்டு எப்படி என்னோட மினி வருஷன்லாம் நான் எப்படி கொண்டு வர போகிறேன்னே எனக்கே தெரிலடி. ஐயோ, நான் ரொம்ப பாவண்டி. சங்குக்கா, அதை பற்றியே நீங்கள் போய் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்களே என் குழந்தை தானே, அப்புறம் என்ன? நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்டி, நான் குழந்தையா இருக்கிறதெல்லாம் எல்லாருக்கும், மற்றவங்களுக்கு மட்டும்தான். ஆனால் உனக்கு இல்லடி. ஓகேவா? என்னமோ சொல்கிறீங்க. ஓகே, நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டுருங்க. அடிப்பாவி, உனக்கு இருக்குடி, நேர்லேருந்து நான் வச்சுக்கிறேன். என்ன இப்போ எதுவுமே என்னால் பண்ண முடியாது அப்படின்னா நான் ஆடிட்டுருக்கேன். நீ நேரில் வரேன்டி. நான் கொஞ்சம் மனசு தான் வந்துடுவேன்டி. வந்து அப்புறம் மாமா பண்ணுற வேலையெல்லாம் பாரு. சங்குக்கா, அவ்வளோதான். அப்புறம் இல்லைன்னா நான் இந்தியா போயிடுவேன். நீ போவியா நீனு? என்னை விட்டு போயிடுவியாடி நீனு? நீ போனாலும் இந்தியா வந்து தூக்க வேண்டி ஒன்று நான். பார்க்கலாம். நான் உன் புருஷன்டி. ஆமாம், என்னோட ஐடல் ஹஸ்பண்ட். நல்லா இருக்குல்லடி ஐடல் ஹஸ்பண்ட்.
ஸோ அவ்வளோதான்டா இந்த பார்ட், நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் தான் வந்துட்டு ஃபைனல் பார்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த பார்ட்டில் வந்துட்டு வாய்ஸ் வந்து வேறு மாதிரி வேரியன்ட்ஸ் நிறையா இருந்திருக்கும். பிகாஸ் நான் அதை வந்து 2 வீக்ஸாக வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால தான். ஓகே, லவ் யூ ஆல், டாட்டா, பாய்.